அந்த வீடியோஸை நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா சில பேர் பேசுனதையும் பார்த்தேன். மீடியா சேனல்ஸ்ல இருக்கிறவங்க சில பேர் அதை இப்படி பேசுறாங்களே நீங்க கேட்கும்போது யோசிக்கும்போது கஷ்டமா இருக்கு. என்ன கேட்கறாங்க? ஏன் இந்த பொண்ணு அந்த டைம்ல அங்க போகுது? இவன் ஏன் அந்த பொண்ணு அங்க கூட்டு போனா? இதெல்லாம் ஒரு ரீசனா? நம்ம இண்டிபெண்டன்ட் கண்ட்ரில இருக்கிறோம். அதுக்காக சில பேர் கேட்பாங்க. அதுக்காக அந்த டைம்ல அங்க யாரும் இல்லாத இடத்துக்கு போகணுமா அப்படின்ட்டு. இப்படியே பேசிட்டே இருந்து நீங்க தப்பு செய்யறவங்களை நியாயப்படுத்துறீங்களே தவிர, நாளைக்கு எந்த ஒரு பொண்ணுமே நம்மளுக்கு இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வந்தா, ஐயோ நம்மள தானே இந்த உலகம் தப்பா பேசும், நம்மள தானே இந்த உலகம் கேவலமா பேசும்ன்ற மனநிலைக்கு தான் அந்த குழந்தைங்களையோ இல்ல அந்த பெண்களையோ இல்ல அந்த விமன்ஸையும் நீங்க தள்ளுறீங்கன்றதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. அதை மறந்துடாதீங்க. நீங்க இப்படி பேச பேச அவங்க தைரியமா அவங்களோட தைரியம் அவங்களை விட்டு போயிடும். அவங்க தைரியமா முன்னாடி எதுவுமே ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களால முடியாது. இப்ப என்னால இந்த வீடியோ இதை பத்தி பேசும்போது எனக்கு வாய சரியா வரமாட்டேங்குது. எனக்கே ஒரு ஹியூமனா ஒரு ஜென்டா எனக்கே இப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி இதை பேசுவாங்க? பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி இதை தைரியமா சொல்லுவாங்க? அவங்க மைண்ட்ல என்ன ஒரு ஐயோ இது நம்ம மேல தப்புவாங்களே, இந்த சொசைட்டி நம்மள தான் இப்படி கேவலமா பேசும், இந்த சொசைட்டி நம்மள தானே தப்பா பேசும், இப்படிதான் நினைப்பாங்க. சோ பெண்கள் மனசுல நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நீங்க விதைக்கிறீங்க. தயவுசெய்து இந்த மாதிரி நான்சென்ஸான கேள்விகளை ஸ்டாப் பண்ணுங்க. அது யாரா இருந்தாலும் சரி. யாரா நீங்க எல்லாம்? தப்பு தான். ஒரு பொண்ணு மேல ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம எவன் தொட்டாலும் தப்பு தான்.